சில மூத்த ஊழியர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ராஜு இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது, எங்கள் ஊரில் இப்படியெல்லாம் பேசினா உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க, உன்னை அப்படியே மட்டை தட்டுவாங்க, கீழே உட்கார. நல்ல செய்தி கேட்ட, என்ன நல்ல செய்தி? கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் காசு கொடுப்பார், பங்களா கொடுப்பார், இப்படி பேசினா உன்னை எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஆமாம் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன், கரெக்ட் இல்லை, நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக போவோம், நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போனால் நம்மளை எவனும் கூட மாட்டான்னு சொல்லி கொஞ்சம் ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்கும் போது அப்போ தான் பெரிய மீட்டிங் எல்லாம் ஒரு 10-15 சர்ச்சை சேர்த்துக்கிட்டு எழுப்புதல் கூட்டம் நடத்துனாங்க. பெரிய போர்டு எழுப்புதல் கூட்டம் போட்டுருந்துச்சு. அப்போ நான் தான் பிரசங்கியாளர். அப்போ ரொம்ப சின்ன வயசு பிரசங்கம் பண்ணுற முதல் நாள் கூட்டத்தில், கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களுக்கு கார் வரும், உங்களுக்கு பில்டிங் வரும், எல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு ஆல்டர்கால் கூப்பிடுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இருக்கிற 80% சேர்க்கால் எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ 2வது நாள் கூட்டம் சுகத்தின் பிரசங்கம் பண்ணுறேன். எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க, ஹீலிங் மீட்டிங், எத்தனை பேர் சுகம் வேணும் அப்படின்னு எல்லாம் முன்னாடி வந்தாங்க. செகண்ட் டே 3வது நாள் கூட்டம் ஆண்டு சமூகத்துக்கு போகும்போது ஆண்டு என்னை உடைக்கிறார். என்கிட்ட ஆண்டு பேசுகிறார், பேசுங்க. இப்போ சொல்கிறாங்களே ப்ராஃபிஸிலாம் ஆமீன் இதெல்லாம் சும்மா பொய்மா. ஆண்டு பேசணுன்னு நடங்க ஆரம்பிச்சு, தலையை தீல போட்டேன். ராஜு 2 நாள் நான் உன் மூலமாக பேசவே இல்லைடா, 2 நாள் உன் மூலமாக நான் பேசுவேன், நீ மாம்சத்தில் பேசினேன், நீ ஜனங்களுக்கு பிரியமானது பேசணும்னு சொன்னேன்னு நான் இன்னும் அழுக ஆரம்பித்தேன். மன்னிச்சிருங்கப்பா, ஜனங்களுக்காக பேசிட்டப்பா, நான் மன்னிச்சிருங்கப்பா. 3வது நாள் சிலுவையை பற்றி பேச சொன்னார். சிலுவையை சுமக்கணும், எனக்காக ஒரு கூட்டம் வாழணும், எனக்காக எழுமணும் ஒரு கூட்டம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணேன். ஆல்டர் கால் டைம் வந்துச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு முன்னாடி வரல, ஆசீர்வாதத்துக்காக முன்னாடி வந்தாங்க, ஆனா இயேசுக்காக வாழ ஒரு முன்னாடி வரல. பாஸ்டர் பின்னாடி வந்து ஸ்லிப் எழுதின, ராஜு பிரதர் டைம் ஆயிடுச்சு. நான் சொன்ன, பாஸ்டர் ஒரே ஒரு பாட்டு பாடுறேன், திரும்பி பாட்டு பாடுறேன். ஒருத்தர் முன்னாடி வந்துட்டாங்கன்னா நான் திருப்தியாக வீட்டுக்கு போகிறேன் பாஸ்டர் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். திருப்பி ஒரு பாட்டை பாடும்போது கூட்ட பின்னாடியிலேருந்து கை கால் வெள்ளங்காத ஒரு பிள்ளை முன்னாடி வந்துட்டே இருந்து நான் பார்த்தேன். அப்படியே வந்துட்டு இருந்தா, மெதுவாக வந்துட்டு இருந்தா. கிட்ட வந்து என் காலை தடவி ராஜு அண்ணான்னு கூப்பிட்டான். கேட்ட, தங்கச்சி என்ன ப்ரேயர் பண்ணுமா? இல்லை ராஜு அண்ணா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, தங்கச்சி சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகிடுச்சு. எனக்கு சின்ன வயசில் காய்ச்சல் வந்து என் காய்ச்சல் தலைக்கு எட்டி எனக்கு பேரலைஸ் ஆகிடுச்சு. நான் டிராயிங் நல்லா பண்ணுவேன் ராஜு அண்ணா, நான் ரொம்ப படித்தவ இல்லை, நான் வெறும் டிராயிங் பண்ணுவேன் ராஜு அண்ணா, என்னை இயேசு பயன்படுத்துவாரா? சந்தேகத்தோடு தலைமையில கை வச்சு உணர்ச்சி வசப்பட்டு இந்த புள்ள வந்து சொல்லி கை வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். அடுத்த வருஷம் அதே இடத்துல மீட்டிங் இருக்கும்போது அந்த பாஸ்டர் பார்த்து கேட்ட, பாஸ்டர் ஒரு பொண்ணு முன்னாடி வந்து பண்ணாங்க, அனுப்பிச்சாங்களே, அந்த புள்ள என்ன பண்ணிட்டுக்கிறார் ராஜு பிரதர், உங்கள் கூட்டத்துக்கு வந்த பிறகு வீல் சேர் எடுத்துக்கிண்டு அந்த பிள்ளை வாரம் 6 கிராமத்தில் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டுக்கிறார் ராஜு பிரதர்.